கோயில் பல இது எத்தனை தலைமுறை வந்ததுன்னு எங்களுக்கே தெரியாதுங்க. இது முன்னோர்கள் செய்த இது பரம்பரையாக இந்த இதை வந்து தேவதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது தேவத்தை செஞ்சதுனால எல்லா மக்கள் 70-75 வீட்டு பங்காளிங்க இருக்கிறோம். இதுக்கு எல்லா ஊரும் சிறப்பாக நல்லா இருக்கிறாங்க. இதனால் வந்து எல்லா மக்களும் குழந்தைய பங்காளிகளும் நல்லா சிறப்பாக வந்து தொழில் எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே வரவங்களுக்கு வந்து நம்முடைய கடவுளுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. அது குடும்பம் நல்ல பிள்ளைகள் குட்டிகள் எல்லாம் வந்து தொழில் வளம் குழந்தைகளுடைய வந்து கல்வி இதெல்லாம் வந்து சிறப்பாக நடத்தி அம்மா வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க. கோயிலோட சிறப்பு சொல்லுங்கள். கோயிலோட இதெல்லாம் வந்து இது வந்து பரம்பரையாக வந்ததுங்க. பரம்பரையாக எங்கள் எந்த எத்தனை தலைக்கட்டுன்னு தெரியாது எங்களுக்கு. இது பரம்பரையாக வந்து இது வந்து இந்த சிறப்பு இது ஒரு சிறப்பான ஒரு இதுன்னு வச்சுங்களா. இந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு நன்மை செய்யக்கூடிய வந்து எங்களுக்கு போதையும். அதாவதுன்னா அதுதான் கேட்டேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. திருமண தடைகள் வந்து நீக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு குலதெய்வ ஸ்தலமாக அமைஞ்சிட்டு இருக்கு. மாட்டியாம்பட்டி ஊரு பேர் மாட்டியாம்பட்டி பூவான் வளவு. குலதெய்வம் வந்து இது நாங்கள் வந்து குலதெய்வம் வந்து இதில் வந்து நாங்கள் தவம் செய்யும்போது ஏதாவது ஒரு கோரிக்கையை நாங்கள் வந்து இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டால் வந்து எங்களுக்கு வந்து நல்லது அது வந்து நிறைவேற்றும். அதுதான் வந்து நாங்கள் வந்து அந்த கும்பாபிஷேகம் பண்ணி இது வந்து ஃபஸ்ட்டு தவம் தொடர்ந்து 3 தவங்கள் நாங்கள் பண்ணுவோம். போன வருஷம் தான் கும்பாபிஷேகம் பண்ணீங்க? ஆமாம், போன வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணோம். தவம் வந்து ஃபஸ்ட்டு தவம். ஃபஸ்ட்டு தவங்க. இன்னும் எத்தனை ஊர் பங்காளிங்க இது இருக்காங்க? இதில் வந்து 3 ஊர் பங்காளி. 3 ஊர் பங்காளிங்க. என்னென்ன ஊர்? மாட்டியாம்பட்டி பூவான் வளவு, மாட்டியாம்பட்டி பூவான் வளவு, பூலாவரி, தாதகாப்பட்டி, தாதகாப்பட்டி, மூணாங்கரடு. பெரிய வீட்டுக்காரரு. நாங்கள் எல்லாம் பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து சிறப்பாக அந்த இந்த திருவிழாவை வந்து கும்பாபிஷேகம் நடத்தி குலதெய்வத்துக்கு இன்னைக்கு முப்பூசை செய்து இன்னைக்கு சிறப்பாக வந்து செய்தோம். பேருங்க? பேர் சிவகுமார். ஐயா பேர்? வரதராஜன். சரி. கிருஷ்ணன். அவர் பேர் பழனிசாமி பொன்னுசாமி.